நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன். நம்ம மீனவர்களுக்காக மீன்பிடி தடை காலத்தில் 20,000 உயர்த்து கொடுக்க சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தோம் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக. அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். முதல் வாய்தா வந்தது. அப்போ முதல் வாய்தாவில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தாவேக அரசு சார்பில் இது அரசினுடைய கொள்கை முடிவு, இது வந்து 200 கோடி ரூபா ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம ஆந்திரா, கோவா போன்ற மாநிலங்களில் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு 20,000 பணம் கொடுக்குறான்னு சொன்னோன்னே அது கொள்கை முடிவு சார்ந்ததில்லைன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க மாண்புமிகு நீதியரசர். இன்றைக்கி 2வது வாய்தா வந்துச்சு. அன்பு தம்பி கிளிட்டஸ் வந்து ஆஜராயிருந்தாங்க. நம்முடைய ஆவணங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுனோம். உடனே வந்து மறுபடியும் 4 வாரம் டைம் கேட்டாங்க தாவேக அரசனுடைய அரசு வழக்கறிஞர். மாண்புமிகு நீதியரசர்கள் கொடுக்கல. இது ஒரு உன்னதமான ஒரு கோரிக்கை. அதனால் முதல்ல மனுதாரருக்கு உயர்நீதிமன்ற பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் குறிப்பாக ஆந்திராவில் 20,000 அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்களோட தேர்தல் அறிக்கையில் 20,000 சொல்லியிருக்கீங்க. அதனால் 20,000மும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் நீங்கள் உயர்த்தி கொடுக்கலாம், இல்லை அதுக்குள்ளேயும் நீங்கள் கொடுக்கலாம். அது உங்கள் கொள்கை சார்ந்தது. அதனால் உங்களுக்கு 4 வாரம் டைம் கிடையாது. இந்த இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு மீனவர்களுக்கான தொகையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே ஆர்டர் போட்டாங்க மாண்புமிகு நீதியரசர்கள். நம்ம நாம் தமிழ் கட்சிக்கு நம்முடைய மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கு. உயர்நீதிமன்றத்திற்கு கோடான கோடிகளை நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். 13 மாவட்ட கடற்கரை ஒரு மீனவ மக்களுக்கு எங்களின் சார்பாக போட்ட பொதுநல வழக்கு வெற்றி பெற்றுள்ளது. உங்களுக்கு 25,000 ஆகலாம், இல்லை 20,000 ஆகலாம். மீனவருடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு மீன்பிடி தடை காலத்தில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதற்காக கடுமையாக உழைத்த எனது அன்பு இளவல்கள் தீரன், என்னுடைய ஆர்த்தி, என்னோட அன்பு தம்பி கிளிட்டஸ், அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.